அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை போட்டு விட்டு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல எல்லாமே வைப் ஆயிட்டாங்க. கரெக்டா அந்த பாட்டு தானே ஸ்டார்டிங் பாட்டு போட்டாங்க. ஆமா ஆமா, அவனிய போடவும் நானும் வந்து இது பண்ணிட்டேன், என் செல்லுல இருந்து போட்டு விட்டேன். என்ன அந்த பாட்டு போட்டாங்களா இது போட்டாங்களா மன்னானால் அந்த அந்த பாட்டு போட்டாங்களா? திருச்செந்தூரில் மன்னாவேன் ஃபர்ஸ்ட் பாட்டு ஒரு பாட்டு நல்லா போட்டாங்க. அதை பார்த்து பேசிட்டே போனோம். ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே. ஜியபுரத்தில் ஒரு சின்ன டீ பிரேக். ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்ச் குருமா. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டப்பாவை திறந்து பிஸ்கட் இப்போ எடுத்தால. ஆமாம், அந்த மாதிரி எடுக்கலாம் பயப்படுவாங்க, அடிச்சு போடுவாங்க. ஆமாம், எடுத்துகிட்டு ஓடிட்டியோ இல்லை அது மாதிரி இருக்கும். இல்லைனா காசு தானே பயப்படுவாங்க. 12வது வரைக்குமே 12வது காலேஜில் நிறைய எடுத்துக்கிறேன். காசு கொடுத்துட்டு தான் எடுப்பியோ? எடுத்து காசு கொடுத்துருவோம் முன்னாடியே. அதனால காசு வந்து கொடுத்துட்டு கால்குலேட் பண்ணி தானே நம்ம சாப்பிடுவோம். ஆமாம், கொடுத்துட்டு அது அவர் எடுத்து வேணாம் இல்லையா, அது நம்மளும் எடுக்கலாமா, எடுத்தா தொட்டு வாங்கில இப்போ இல்லை, இப்போ இருக்க சின்ன பசங்களுமே அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க பாட்டுக்கு எடுத்துட்டு இருங்க நான் கொடுப்போனே அப்படின்ட்டு அவங்க வந்து தைரியமாக. ஆமாம், மிரட்டி விட்டுருவாங்க. பயங்கர சத்தாப்பாக தான் இருக்கும். உன்னைய தேடி தான் வந்திருக்குடா, அங்கே வர உன் கூட தான் இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காலைல எங்கள் அம்மா எந்திரிச்சோன்னே ஒரு பெட் காஃபி, அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாரும் ஆமாம் எந்திரிச்சு இது பண்ணுறப்ப அடுத்து வந்து எல்லாரும் எந்திரிச்சிருவோம்ல, அப்போ எல்லாருக்கும் ஒரு டீ இது போட்டு கொடுப்பாங்கல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ஒரு ரவுண்டு காலைல டிஃபன் கூட சாப்பிட மாட்டாங்க, 11 மணிக்கு அடுத்தது. அதுதான் பிரச்சனையே. டீ குடிக்கிறாங்கல்ல, கரெக்டாக சாப்பாடு கிடச்சிடும். அவங்களும் சாப்பிட மாட்டாங்க, கூட செஞ்சு தர மாட்டாங்க. நாங்கள் டீ சாப்பிட்ட கடையிலேயே வாட்டர் பாட்டில் எல்லாமே இருக்குங்க. அவனை பார்த்தீங்களா, அங்கே போய் வாங்கிட்டு வரான். இன்னொருத்தன் என்னன்னா குடிச்ச தண்ணியை இறக்கி விட அங்கே போயிருக்கான். இப்படி இருந்தால் ட்ரிப்பை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில மக்களே. கரூர் ரீச் ஆகிட்டோம் மக்களே. கரூர்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்து லெஃப்ட் எடுக்குவோம். லெஃப்ட் எடுத்து அடுத்து வந்து கோயம்புத்தூர் போறோம். கோயம்புத்தூர் கிட்ட போனோன்னே நாங்க எங்க போறோங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்றோம். அது வரைக்கும் வீடியோவை கண்டினியூவா இது ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே இருங்க. கரூருக்கு அடிக்கடி வர வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது, போன வாரமும் வந்தோம், வீடியோ பார்த்துருந்தீங்க. இந்த வாரமும் வரோம். இதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கதான் 3 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருந்தேன். இப்ப அதை பத்தி தான் பேசிட்டு வந்தோம். ஒரு சில பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்ட்டு கம்பெனில இருந்தப்ப. சோ இது இந்த கரூருக்கும் எங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு. எனக்கு இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில ஒரு இது இருக்குது, ஈர்ப்பு இருக்குது. அதனால பாப்போம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. கரூர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லைக்க போட்டு ஷேர் பண்ணுங்க. வாங்க போலாம். ஜனதரன் வருதுல்ல, ஆமா, மும்பைல மியூசிக் ரோட்னு ஒன்று போட்டிருக்காங்க. மியூசிக் ரோடு ஜனதரன் வருதுல்ல, வந்து நீ 60-70 மெயின்டைன் பண்ணனா
ஏஆர் ரஹ்மானோட பாட்டு ஜெய்ஹோ பாட்டு வரும். அந்த பாட்டு ஒரு போட்டிருக்காங்க. இன்னும் 2-3 நாள்ல அந்த ரோடு ஓபன் பண்ணுவாங்க. இந்த இதை போட்டு எங்க மும்பைலயா? மும்பைல சூப்பரா இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோவா போனோம்னா அந்த 60-70 போனா நம்ம ஃபீல் பண்ணிட்டே போலாம். அந்த ஃபீல் பாட்டு பண்ணலாம். கரெக்ட். வேகமா போறப்ப அது ஃபீல் கேட்காது, மெதுவா இருந்தாலும் கேட்காது. அந்த 60-70 ஆவரேஜா பண்ணது பாரு. ஆமா ஆமா ஆமா. இதே மாதிரி அந்த பாட்டோட ட்ரெண்ட் வர மாதிரி போட்டுருக்காங்க. ஓ சூப்பர் சூப்பர். பாரத் பெட்ரோலில் பெட்ரோல் போட்டாச்சு, சாரி டீசல் போட்டாச்சுங்க. அடுத்து ஏர் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வெஜ்ஜு தான். ஸோ சாப்பிட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கலூரில் இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். நல்லபடியாக வெஜ்ஜு சாப்பாடு சாப்பிட்டாச்சுங்க. ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. மேற்கு ஸ்ரீ மாகாணி இப்பதான் குடமுழுக்கு பண்ணிருக்காங்க. In 200 meters, turn right onto National Highway 81. போத்தனூர் மேலதானடா பாலதானடா இருக்கும். இதாண்டா உக்கடம். இதுடா இது ஏரி இருக்கு பாரு. ஏரி ஆமா. அவன் அடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கோயம்புத்தூர் ரீச் ஆயாச்சு மக்களே. போர்டை பார்த்தாலே தெரியுது நம்ம இப்போ அடுத்து எங்கே போகிறோங்கிறது எல்லாருமே கண்டுபிடிச்சு போறீங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க போகலாம். தம்பி லெஃப்ட் எடுங்க. காந்திபுரம் 3 கிலோமீட்டர் போட்டிருக்கு. அது வேணாம், அதை தாண்டியாச்சு. இப்போ 10 கிலோமீட்டர் முடிப்போம். வாங்க போகலாம். வடவெள்ளி. வடவெள்ளியா? டேய் டேய் சும்மாறா விட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 18 நாள் கற்றுக்குறோம். அடுத்து இவன் வண்டியை தூக்குறோம். தூக்கிட்டு ஓட்டுறோம். என்னாச்சு எதை படிச்சீங்க ஒண்ணு இல்லையா ஆச்சு அதேதான் நீங்க நீ ஏன்டா குறுக்க வர? பேரோடு பண்றது அதுக்குதான் ஸ்டாண்ட் வாங்கி வைடா. ஏய் ஒண்ணுக்கு வருதுப்பா. இரு, எல்லாருக்கும் அதான் வருது. வெயிட் பண்ணு. ஆய் வருதுண்ணே. கிலோமீட்டர் கேரு. 2 கிலோமீட்டர். நீ என்னடா பண்ற? பாட்டு போடுறியா? இதுதாண்டா மருதமலை அடிவாரம். இங்கிருந்து தான் ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. மக்களே, மருதமலை வந்தாச்சு. லைனில் நிற்கிறோம். காரில் வாங்க போகலாம். காருக்கு டோக்கன் பண்ணணும். நம்ம வரைக்கும் வந்து போகலாம். காரை அவங்க எடுத்து மேலே வந்துடுவாங்க. அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சன் ரொம்ப டூ மச்சாக இருக்கு. 2 மச்செல்லாம் இல்லை, 3 மச்சா இருக்கும். இங்கே உரைக்கவே இல்லை பாரு. அதான் இதே இல்லை, காருக்குள்ளே இருக்கும்ல, அதனால உரைக்க. அதனால தான் ஒரு பிரச்சனை நிறைய வந்துருக்கு. யாராவது அவனோட உற்சாக பார்த்து அவனே ஆச்சரியப்படுவாங்க. வந்துகிட்டே இருக்கு, நிக்கவே அவ்வளவு இது என்ன ஆய் பண்ணிருக்கும்ல மாட்டேங்குது. இது என்ன மூவ் ஆகுமா ஆகாதா?
சாமி வந்து சட்டையை போடல. இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் ப்ரிப்பரேஷன் ஆகிட்டு இருக்காங்க சாமி. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? மக்களே, மருதமலை ரீச் ஆகிட்டோம். பயங்கர கும்பலாக இருக்கு மக்களே, வாங்க போகலாம். ஹாய் மக்களே. ஹாய் மக்களே, திருத்தணிக்கு வந்தாச்சு. திருத்தணி இல்லை, இது வந்து மருதமலை முருகன் கோயில். அதாவது 7வது படை வீடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மேலே ஏறியும் ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. பூவை வாங்கிட்டு உள்ள போவோம். பாருங்க, அரோக்ஸ் இருந்தது. பூ இங்கே கொடுக்கணுமா அங்கே கொடுக்கணுமா? மேலே கொடுத்துக்கலாம். முருகன் கோயில் போனதுலேருந்து சிரிப்பு தான். ஒரு வழியா கோயிலுக்குள்ள வந்தாச்சு மக்களே. வரிசை இல்லை, அப்படிலாம் இல்லை. 5:30 மணிக்கு வந்தோம், வீட்டை விட்டு கிளம்பணும். 7:30க்கெல்லாம் இங்கே ரீச் ஆயிடுச்சு கோயம்புத்தூர் கிட்ட. இதுதான் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் சாப்பிட டீ குடிக்க ஆக்கிட்டு 11:30க்கு உள்ள வந்திருக்காங்க. இதில் என்னன்னா 12:10க்கு தான் நடத்துகிற பாயமா. நடத்துறதான் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. உட்கார வச்சுட்டாங்க. 1/2 மணி நேரம். காலைல 5 மணிக்கு கிளம்பினாலும் பேசிட்டு இருக்கும்போது அங்கே எடுத்துட்டு போவாங்க. என்னென்ன வித்தராட்டம் பண்றாங்க. முதுகு வலிக்க வண்டி ஓட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூங்கலான்னு பார்த்தா இங்கே உட்கார விட்டாங்க. மாத்தி மாத்தி தான் ஓட்டிட்டு வந்தோம் மக்களே. வாயில ஓட்டுறாங்க. என்ன தூங்கிட்டான் சார்? தூங்கிட்டா சார்.